வணக்கம். 11/3/2026 புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தேதி இன்று அதிகாலை 2:02 வரை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:19 வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:19 வரை பரணி, அதன் பின்பு கிருத்திகை. கவனமாக இருக்க வேண்டிய ராசி மேசராசி என்பர்கள். மேசராசி என்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும். யாரிடம் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி என்பவர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களே, இன்று உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். காரிய வெற்றி உண்டு. கடகராசி அன்பர்களே, இன்று மதி நுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி உண்டு. பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்க ஏற்ற நாள். உடல்நிலை சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே எச்செயலிலும் கூடுதல் கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் இன்று பூர்த்தியாகும். மன நிறைவுடன் இன்று காணப்படுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எக்காரியத்திலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. எக்காரியத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படவும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மனம் குழம்பிய நிலையிலே இருக்கும். எனவே புதிய முயற்சிகள் அறவே தவிர்ப்பது நல்லது. வீண் விரயங்களும் அலைச்சல்களையும் காட்டுகிறது. கவனம் தேவைப்படும் நாள் இன்று. மகராசி அன்பர்களே, இன்று எக்காரியத்திலும் லாபங்கள் அதிகரிக்கும் நாள் இன்று. அசால்ட்டாக செய்த காரியங்கள் கூட இன்று லாபங்கள் கிடைக்கும். தனவரவு உண்டு. மகராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் காரியங்களில் விடாப்பிடியாக செயல்பட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி உண்டு. மீனராசி அன்பர்களே, இன்று 2 நாட்களாக இருந்த உடல் சோர்வு மனச்சோர்வு நீங்கி இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். காரிய வெற்றி உண்டு. வணக்கம் வீட்டு பெண்கள், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.